ஒரு விஷயம் அதை குறித்து தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட சொன்னது என்ன தெரியுமா? அவன் மரித்து போன வெளியில வந்தானா. எப்படி வந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? மரித்து போன வெளியில வந்தான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கழுதையுடைய தாடை எலும்பு பத்தி சொன்னேன். நாரி போய் ஈ முச்சு கிடக்கும்ட்டு. உயிரோடு கூட வந்தான்னா சுத்தி என்ன பண்ணிருக்கோம்? ஈக்கள் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? ஏன்னா அவ்வளோ நேரம் என்ன இருக்கு? மரித்து போனவன் டக்குன்னு அப்படியே எலும்பி வெளில வரான். வெறும் உயிர் மட்டும்தான் உள்ள வந்திருக்குது. 3 நாட்கள் மக்கி போயிருக்கும், பாடி ஒரு மாதிரி ஆயிருக்கும். உடனே என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு நம்ம ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஐஸ் பெட்டியில் வைக்கிறோம். ஏன் ஐஸ் பெட்டியில் வைக்கிறோம்? சும்மாவே வைக்க வேண்டியதானே? பக்கத்தில் யாரும் இருக்க முடியாது. நம்மளும் என்ன ஆயிடுவோம்? பக்கத்தில் போன மாதிரி ஆயிடுவோம். அவங்களோட சேர்ந்து நம்மளும் இறங்குற மாதிரி ஆயிடும். 3 நாள் அப்படியே ஒரு ஆள் கிடக்குறான். வெளியில வந்தானா என்ன ஆகும்? நாரி இருக்கும், சடலத்தில் ஈ முச்சிருக்கும், எறும்புங்கனா சுத்தி இருந்திருக்கும், புழுக்கள்னா இருந்திருக்கும். அப்புறம் எப்படி அந்த ஜனங்கனா பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போனாங்க. இயேசுவானவர் என்ன செய்தாராம்? லாசருவே வெளியே வான்னு அழைத்தோன்னே பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் புறப்பட்டு வந்தாங்களாம். அவர் கூறின நிமிஷத்துல எவ்வளவு வேகமா ஃபங்க்ஷன் பண்றாங்க பாருங்க. ஒருத்தன் லாசரு பக்கத்துல போனானா சதை எல்லாத்தையும் உருவாக்குனானா. இன்னொருத்தன் என்ன செஞ்சானா? இந்த எறும்புகள் எல்லாத்தையும் ஓரம் தள்ளினானா. இன்னொருத்தன் என்ன செய்தானா? இந்த புழுக்கள் எல்லாத்தையும் விரட்டி விட்டானா. இன்னொருத்தன் என்ன செய்தானா? அந்த லாசரு உட்கார வைத்தானா. உடனே ஒருத்தன் வந்தானா, ஜீவ சுவாசத்தை உள்ளுக்குள்ள ஊதுனானா. உடனே இவன் கண்ணு விழிச்சு பாக்குறானா, அவன் சரீரத்தை பாக்குறானா, ஐயா நான் நாற்றமா இருக்கிறேன்னு. உடனே ஒருத்தர் சொன்னானா, பரலோகத்திலிருந்து நான் விலை உயர்ந்த வஸ்துக்களை கொண்டு வரேன், பெர்ஃப்யூம்ஸ் கொண்டு வரேன், உன்னை முழுவதுமா நான் அலங்கரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலங்கரிச்சானா பாருங்க. இங்க யாரு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா? இயேசுவானவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னாராம், எப்பா டைம் ஆகுது, நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியே வான்ட்டு. நினைச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு அங்கியை கூட போட்டு இவரை வெளியில கொண்டு வந்திருப்பாங்களாம். ஆனா இயேசுவானவர் வெயிட் பண்ணிட்டாரேன்ற ஒரே காரணத்துக்காக அதே துணியை சுத்தி வெளியில கொண்டு வந்துட்டாங்களாம். ஹல்லேலூயா. அங்க உயிரோடு கூட வந்ததுல அவங்க மிஸ் பண்ண ஒரே விஷயம் என்னது? அந்த ஒரு ராக்ஸ் மட்டும்தான். அவரை சுற்றி இருந்த அந்த துணியை மட்டும்தான் என்ன ஆயிடுச்சு? மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் ஆண்டவர் வெயிட் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? பரலோகத்திலிருந்து அங்க ஒரு மெல்லிய வஸ்திரத்தை போட்டு ஒரு நல்ல ஒரு ரோபை கூட போட்டு வந்து வெளியில் நிப்பாட்டி இருப்பாங்க. ஹல்லேலூயா.